வந்த மாதிரி எல்லாம் ஓடி வந்திருப்பாங்க. என்னையே வரக்கூடாது கீழே. வாடிடா டேய். டேய் கரெக்டான கால் குடுறா. உன் கால்ரா செல்லா. ஏய் ரன் அவுட் வேணாடா. அண்ணா பேசிக்க சத்தியனா அவன்ட பேசிக்க சத்தியனா. பேடினா 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 நல்லா இருக்கு சத்தினா கமானா. இங்க ரெண்டு வெளிய போட்டுருக்காங்க. அந்த கோயந்தனும் விக்கி முடியும். ஆமா ஆமா லெக்ல அடிக்கிறதுக்கு. அதான் எடுத்து சுரேந்திர பேல மோந்து விடானே. மோந்தச்சி இட தம்பி. ஆட்டுக்கு என்ன இல்ல. சத்தியமா கண்ணுக்கு எங்கயுமே படல. நான் பார்க்கல. நான் பாத்து எடுத்து வச்சறேன். ஆக்கவே இல்லன்னு சொல்லு. கடக்கல இல்ல நான் பார்க்கலன்னு தான் சொன்னேன். உன்ட்ட தான் கூப்பிட்டு சொன்னேன். இவன் என்ன சொல்றது நம்ம என்ன கேட்கறது அப்படிதான். ஆனாதான் டைமிங் கிடைக்குஞ்சி. நியூ பால் லைட்டா பம்ப் ஆகி வரும். இவன் கீழே வர்றதுக்கு ஆடுறான். அது லைட்டா பம்ப் ஆகி மேலே வருது. ஸ்பீக்கர் போட்டு கொஞ்சம் வெளியே ஆஹா உள்ள போட்டா பால் திரும்பி நேராவே வராது. பாக்கி பால் திரும்பி எக்ஸ்ட்ரா பால் போட்டா 90 பால் திரும்பாதுடா. ஆனா நான் ஸ்பீக்கர் பட்டுன்னு வந்துரும். ஆட்ட போடா பவுண்டரி. வைடு கட்டிட்டு இருக்காண்டி. இல்லனே ஏறணும். காம்பவுண்ட் தொடணும். வைடு வைடு. வாங்கியா கமான் பாய். வாங்கிடா. வைடு +2. வைடு +2 தம்பி. ஏய் இட்லி அப்பனா இவனோட பந்து வேகம் கம்மியா தான் போடுறான். அவன் ரொம்ப கம்மியா போடுறான். அவன் தான் ஓய்ப்ல ஒண்ணா. துடுது கால் பின்னாடி குண்டில அடிக்குது பாக்கிக்கு. அப்பயும் சேஸ் பண்ண முடியல. இப்ப நவுத்துனே நான் பேடல போட்டு போகுது. திரும்பி பாக்குறேன். போறோம். ஷாட் பாய். ஓடியே கமான் பாய். ரெண்டு. இல்ல செல்லதுரை செத்துறான். ஏய் நீ வாடா. இன்னும் ஓடிட்டு இருக்கான்டா. இல்லடா அவன் காலா. ஆமா அவன் தான் வேணாங்கறல. செல்லதுரை போனா அவுட் ஆயிருவான்டா. அந்த வேகமா ஓட மாட்டான்டா. அல்லடா ஈஸி. கமான் பாய். நீ சொல்ற செல்லதுரை அதே எடுத்து. பேட்டிங் பாய்ஸ். பரவாயில்லடா. பரவாயில்ல ரெண்டு வந்து அந்த மாதிரி ஆடுங்க. ரெண்டு ஆட்டையும் நம்ம வந்து ஃப்ரீயா உட்காருங்க. இப்படி நோண்டிட்டே இருக்கு. குட்டி தம்பி இதீஸ் ஓவர் எத்தனையா? 14 ரெண்டு ஓவர். இந்த ஓப்பனிங் நான் கண்ணு முன்னாடி வர சொல்லிடுறேன். அங்கடா இருக்கா. ஓனோட பீச்சே கேஸ் எடுத்துக்க. பார்த்து தான் பேசுறான் அவன். பீச்சே போடு. நான் பெருசா அவ்வளவு தூரம் சத்திக்கு நல்லா இருக்கும். செல்லத்துறைட்ட பேசி அவன் ஆடி லெஃப்ட் வேற மாத்திட்டே இருப்பாங்க. அது நல்லா பறந்துக்கிருந்து கேட்கணும். ஒருத்தன் நிற்கிறான் அதே இடத்துல அப்படியே ஜாலியாக வேறு அவன் கேட்ச பிடிச்சி தாண்டிலாம் பார்க்குறான். இதை பார்க்குறப்போ உனக்கு வந்து என்ன சொல்கிறது இப்போ உள்ள சொத்தி ஆகும். பின்னாடி கல்லில் வந்து பேட்டிங் பாய். வாடினா சத்தினா நல்லா இருக்கு. பாய் வரட்டு உள்ள வரட்டு ஒரு பால் கிடைக்கும் பாரு பாய். ஃப்ரெண்ட்ஸை பற்றி கவலைப்படாத மச்சி. பேட்டில் மட்டும் ஆடு பார்த்துக்கலாம். ரொம்ப நேரமா ஐயோல உருட்டின மாதிரி வந்துருமாமா. ஏத்துறமா ஏத்துறமா வச்சு அங்கே ஏறிக்கும்.
ஏய் செல்லத்துல காலத்தியா பேட்டிங் பாய் நம்மளே போனாட்டு விளையாடலையா 10 ரன் இருக்கோம்ல 16 சொன்னேன் கமான் பாய்ஸ் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் எக்ஸ்ட்ரா இருந்தா நல்லா இருக்கும் ஆமா பேக்ரவுண்ட் மியூசிக் போகுது எப்படி மோகனே ஃபீல் பண்ணாத பாத்துக்கலாம் நான் அடிக்கிறதுல பாதி உனக்கு கமான் பாய் வெல்ல மாறி நிக்க முடியாது பாரு விளையாடுறா தம்பி ஜெர்சி கருகிச்சா உள்ள புது ஜெர்சி நல்ல ஷாட்ரா டேய் நல்ல ஷாட்ரா பேட் கொஞ்சம் வெளியில திருப்பி விடுறான் இந்த மாதிரி தானே அவன் ஆடுனா போதும் பேட்டை விட்டு நல்ல சவுண்ட் சட்டுங்குது இது ஆள் இல்லைன்னா ஈஸி போறல வேஸ்ட் அந்த இடத்துல செல்லத்துல வைக்கிறது தண்ணி வேணுமாப்ல நான் கொண்டு வரமாப்ல உனக்கு நான் தான்டா தருவேன் நான் தரேன். ஐயா உன்னை அதை பத்தி நினைச்சிருக்காங்கடா ஓடு அவ்வளவுதான் தப்பில்ல படி பேட்டிங் பாய் பேட்டிங் பாய் அப்படியே கொண்டு போங்கடா கமான் செல்ல நல்லா பாரு செல்ல கமான் பாய் நல்லா இருக்கல கமாண்டா டேய் டிகிரி மேல படிச்சுட்டு வேற ஸ்கூல் மாதிரி மாறுறானா இங்கே இருக்கேன் தப்புல விளையாடலாம் செல்லோ பாடுறா கேட்டு பாடுறா அவர் நம்பர் என்கிட்ட இல்லடா செல்ல நெட்டு முடியும் உன்ட்ட சத்யராஜன் நம்பர் இருக்காடா உன்ட்ட நம்பர் இரு ஹரி சத்தி வருவான் என்கிட்ட இருக்கு ஆனா அவ ஏன் நம்பர் அவருக்கு இல்ல ராமகிருஷ்ணன் கலையில இருக்காரு ஜி இவரு அங்க தான போறாப்ல நம்ம ராமகிருஷ்ணன்ல எம்ஏஎம்ல இருக்கா சாரி எம்ஏஎம்ல அங்க வேகன்சி போட்டு பிசிக்ஸ் இந்த லேப் இதே தான் போட்டு இருக்காப்ல நான் போனேன் 8000 ரூபாய் தரேன்னா ஷீ போட் கமான் பலே ஏண்டா ஒரு ஆளுக்கு விளையாடலாம் பாரு நல்ல ஸ்கோர் வந்துருச்சு 17 யாரு அந்த போன் செத்துறடா வெயிலே இருந்தாதான் இருக்கு தள்ளி நிலம்ல வை விளையாடலாம் கமான் பலே சில்ற வாஷ் பண்ணிக்க வெயிட் பண்ணி ஆடு தப்புல கமான் போடு மச்சி எடுக்க முடியாது அவ்வளவுதான் பாரு என் கேட்சி மட்டும்தான் எடுக்க முடியும் கமான் படே நல்லா மாத்தி விளையாடுறீங்க நல்லா இருக்கு ஃபீல்டு மாறிக்கிட்டே இருக்கணும் பாரு தப்பா போய் நிக்கிறீங்கடா யாரும் சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க ஓட முடியாது விளையாடு இந்த பின்னாடி பக்கமா ஆடுவான்டா தட்டி விடுவான் தட்டி அவன் பாலுக்குலாம் இப்போ வந்துடுறான் அவனோட எய்மிங் கவர்ஸ்ல தான் ஆடுறான் லெக்ல திருப்பி தானே சிக்ஸர் இன்னைக்கு அடிறானா அடிக்க மாட்டான் பேட்டை விட மாட்டறான் நானு கையை கட்டி போட்டாங்க பாக்குறேன் லெக்கல நல்லா சத்தமா சொல்லுடா நல்ல சத்தமா சொல்லுடா யாரு கேட்காரு பாறா அடிய ஏய் ஷாட்ரா டேய் ஓடி கமான் டேய் பேட்டிங் गाइस நல்லா இருக்கு போடு இன்னும் 2 ஓவர் இது மாதிரி உருட்டு யாரும் கையில எடுக்க மாட்டாங்க பால போடு ஒரு இருந்தாயே கொடுத்துருக்கான் ஓட முடியல பாரு பெருசால ஒரு ரூபா கூட மாட்டேங்கிறா என்ன நினைச்சாரு விட்டா நீ இன்னும் கம்மியா இருந்து படிக்க கையிலே கொடுத்து வரான்டா பரதேஷ் அடிச்சத வெளியடா அதான் ஆள் இழுத்து வச்சிருக்காங்கன்னு தட்டி விடுறான் அதனே போறேன் ஊசு பையடா ஏய் நல்ல பால்டா மாறறான் அவனே பாக்கியக்கறே ஓடிட்டான்
கையை வச்சா நின்றுச்சு பாருங்க. அடிச்சிருக்கான் மயிறு போய் தான்டா 2 விக்கெட். ஆமா அப்புறம் ஏய் அவன் பால் ஒண்ணு ஓசி விக்கெட். ஒண்ணு ஓசி விக்கெட் எங்க அது மொட்டை தாயில இப்போ இது மட்டும் என்ன இதுவும் அப்படிதான் பால் வெளியே போற கையிலே அடிச்சுட்டான் அப்படி செக் பண்றாராம் போய் பால் போகுது. நல்லா அடிச்சிருந்தா வெளியே 6. 3.3 19 19 ரே 19 2 ஓவர். பாக்கி மட்டும் 2 ஓவர்ரா. சரி சுதாகர் மட்டும் 2 ஓவர். ஆமா அடிச்சதா 6ரா அடிச்சுதான் ஆர்வம். நான் சரி ஏன் கொஞ்ச நேரத்தை இதுதான் விடுவோம். பால் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. இப்படிலாம் செய்ய கூடாது நீ ஓன் என்ன சொல்லிட்டு ஓன் பால் ஆட வேண்டியது விட்டுறா பேட்டா சைனிங்க்கு ஒவ்வொரு மாதிரி தடுமாறு. ஏன் தேவையில்லாம அப்படின்னு தான் யோசிச்சேன். இதெல்லாம் கொஞ்சம் அம்மால நல்லா மிடில் வெளியில தான் தெரியுது அடிச்சிருந்தா நல்லாவே போயிருக்கும். அவனுமே இப்படி பிடிச்சிட்டான் ஆனா வெளியே போட்டு கொஞ்சம் வேகமா பிஞ்சா பால் பால் வேகமா போய் தான் எடுத்துப்பாங்க வேகமா. நல்லா விளையாடலாம் பாய். கமான் பாய், கமான் பாய். குட் ப்ளே பாய். நைஸ் பேட்டிங் பாய். நல்லா இருக்கு நான் அப்படியே ஆடுங்கண்ணா. அவனுக்கு ஸ்டெம்புக்கு தான் வரும். அந்த நாய் ஸ்வீப்போட போவான்ட்டு அடிப்பாங்க பாரு நேரா. இல்ல இறங்கி. பரவாயில்ல தப்பு இல்லை. ஓடிடு நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்குண்ணா. பேட்ல ஆடிட்ட பாரு 2 பாலுமே. ஆனா இதே மாதிரி ஷாட் தானடா அவன் ஸ்ட்ரைட்டா 6 கத்தி மாதிரி போச்சு. அப்படி எங்க நீ பண்ற டேய் தயா அன்னைக்கு என்ன சொன்னேன்? விக்கெட் ஆனா உள்ள தண்ணி கொண்டு போகும்னு சொன்னேன். என்ன ஊமுனா? கமான் பாய். எல்லாம் பேசி ஆடுங்க. அடுத்து போறடா. அப்ப விக்கெட் உள்ளனுங்கற. தள்ளி விட்டு போடுப்ல. போடு போடு. ஷாட் ஓடுறா. ஒன்னு ஓடு. நான் இத்தனையும் அன்னைக்கு சொன்னேன். சூப்பர் ஆடு. பேட்டிங் गाइस. போறடா. தண்ணி ப்ரோ. அவன் கொண்டு போய் தண்ணி கொடுத்துறலாம். நாலு 21 ஓட்டு உடையாந்துடா எதையும் பார்க்காதடா. ஏன்டா நிக்கிற 4 விக்கெட் கண்டினியூஸா போயிட்டு இருந்தேன் பாக்கெட் மேட்ச்ல. உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. விக்கெட் ஆச்சு. நான் ஒரு 6 ஓவர் 7 ஓவர் வந்து 7 ஓவருமே தண்ணி கொண்டு 3-4 விக்கெட் போயிருக்கு. இங்க உட்கார்ந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கேன். உட்கார போறேன். இல்ல இதெல்லாம் மூடி மேல இதெல்லாம் உள்ள போடு. பின்னாடி ஆளு உனக்கு சேஃபா இருக்குடா ரெண்டு போதும்ண்ணா. பால் உள்ள தூக்கி வெளியே ஏத்திட்டு இருக்கான். அந்த வேலை என்ன பவுலர் நேம் சுதாகரியா. பேடினா ஜலா. குட் ரன்னிங்டா பாய், குட் ரன்னிங்டா டே. நல்லா கால்றா நல்லா இருக்கு பாரு. அதே மாதிரி ஆடுறா ஜலா, நல்லா இருக்குடா ஜலா. பேடினா குட் ராஜனா. ரெடியா இருச்சலா. ஆட்டாடே ஜலா கமாண்டா. நல்ல ஷாட்ரா டே. பேடினா டே. கமாண்டா ஜலா டே. பேடினா பாய். நைஸ் ஷாட்ரா. நல்லா இருக்கு ஜலா. கமாண்டா பாய்.
அடிங்கடா செல்லா கமான் பாய் ஒன்மோரா பாய் நல்லா இருக்குடா சூப்பர்ரா ஷாட்ரா பாய் வேணா கபடி வேணாடா நல்லா கேப்பா யூஸ் பண்றா டேய் நல்ல கால் பாய் அதான் பண்ண மாட்டேங்கறான் பால் இன்னைக்கு வேகம் இல்லடா அவன் கரெக்டா தான் நிப்பாடுங்க அந்த வீல் காரணம் கொஞ்சம் வேகமா திருச்சு பால் அந்த வேகம் இருக்கு ஆனா என்ன கொஞ்சம் இன்னைக்கு ஆடுது நல்லாவே சுத்தம் இங்க போதிக்கிட்டு இருந்த மோகன்டைக்கு விட்டு நல்லா ஆடுது இன்னும் தெரிச்சிட்டு போ அடிச்சு அடிச்சு நல்லா சாட்டா கொஞ்சம் அண்ணன் போற பால் இல்ல அது போயிருந்தா விட்டுருப்பேன் அது போயிருந்தா விட்டுருக்கணும் கமான்டா பாய் ஃபீல்டிங் மாறுது பாரு விளையாடுற தம்பி உடனே காது ஏய் ஆயிரம் வந்துட்டு செல்லதுரா இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான்டா டேய் அவன் ஃபாஸ்ட் பாலருக்கு கொஞ்சம் பால் மூவ் ஆகுதுடா கொஞ்சம் ரெடி ஆமா பேசணும்னா ஆடுறான் மாமா சூப்பரா டேய் வேடிடா ஜலா டேய் வேடிடா டேய் நல்லா இருக்குடா ஜலா கமாண்டா டேய் சூப்பரா பாய் அடிக்கவே மாட்டான்டா லைட்டா திருப்புனா அவ்வளவுதான் நல்லா அப்படியே பேசி ஆடுங்கண்ணா வாங்கிட அடிச்சுனா வெளியேற லூசு போல சரிக்கு நீ சரியாவே பரல உன் பேட்ல வச்சேதான் அப்படி நீ வச்சு இங்க இல்லம்மா ஃப்ளோவெல்லாம் நல்லா பாக்கிட்டீங்க கையெல்லாம் சக்கு போயிட்டு அவன் நீ சொன்ன மாதிரி அடிக்கல தள்ளிட்டேன் விட அதான் மேட்ச் வந்துச்சுல உனக்கு திருப்பன மாதிரி உனக்கு திருப்பம் இல்ல உனக்கு திருப்பன பால் அடிக்கிற மாதிரி டேய் பால் அப்புறம் காது பக்கத்துல போயிட்டு எப்படி அவங்களே போய் சொல்ல முடியுமா எல்லாம் அங்கனே நிக்கிறாங்க வேடிடா பாய் எரியறான் இப்ப நல்லா தெரியுது என்னதுக்கு அது எரிஞ்சிக்கிட்டு முன்னாடி உனக்கே எரிஞ்சிருந்தாங்க சரிதே நம்ம கேம நம்ம பார்க்கணும் நம்ம போய் நான் சொல்லிட்டேன் லோகேஷ் வந்து போட விட்டுருவானா இப்ப நிக்கிறதா சென்டர்ல 5:32 கமெண்ட் டிவைஸ் டேய் மோன் எங்க வா அந்த டிவைஸ் மாத்தி விடு அதெல்லாம் தூக்கி அப்புறம் போனேன் என்ன நானே அது அவுட் ஆன டென்ஷன்ல இருந்து கத்தி கிடக்குறேன் காதுல வாங்க கூடாதுன்னு ஏய் வாடா அப்புறம் என்னமோ இல்லாம படிக்க முடியும் அதல அவன் மாத்திட்டான் அந்த செட்டிங்ஸ் மட்டும் எனக்கு மாத்த தெரியல அத மட்டும் மாத்தி எத்தனை மோகன் 37 32 இல்லடா மோகன் அக்கவுண்ட் கேட்டேன் ஏன்னா வெந்த புள்ள ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்கா அவளே சொல்லுவா எத்தனை 37 ஓ புது ஐடி ஃபர்ஸ்ட் டெக் ஏய் இதோட ஃபர்ஸ்ட் பால் அவுட்ரா எருமை மாடு இப்போ ஃபர்ஸ்ட் பால் அவுட் இன்னைக்கு இல்ல அந்த ஐடி ராசி இல்ல இந்த ஐடில ஆறலாம் ஃபர்ஸ்ட் பால் வைடா யூஸ் பண்ணல நான் தான ஆப்போசிட்ல இருந்தேன் அதுக்கு தானே மாத்துறேன் புது ஐடி என்ன அவ்வளவுதான் அடுத்த நம்பர் மாத்திடுவேன் இந்த ஆச்சுனா சாடா டேய் ஓடி மேடி ஓடுறா டேய் நுணுவா ரன்னிண்டா ஜலா ஓடிண்டா பாருடா தண்ணி கொண்டு வரவா நல்லா இருக்குடா பாய் கமாண்டா ஜலா நீங்க சூப்பரா பேசி ஆடுங்கண்ணே அந்த ரன் அவுட் வந்துட்டு பாதிக்கணும் நான் பாதி கொஞ்சம் வாங்க இதான் வரணும் டேய் கிறுக்கு பண்ணல ஏய் நான் நீ பால தான் பார்த்தேன் நீ வந்துட்டான் லாரா பாய் பால் அவர் நல்லா இருக்கு ஜலா த்ரோ அடிச்சிருப்பான் ரன் அவுட் ஏன் ஃபர்ஸ்ட் ரன் அவுட் யோ இங்க வந்து போறயா போறா விடியா ஷாட்ரா டேய் போடு வேடிடா ஜலா கமாண்டா டேய் பால் போடுங்க போடுறா கமாண்டா போய் அவன் பாக்கி தோட் போயிடுச்சு அந்த மிடில்ல அந்த இதெல்லாம் போடல மேல தான் தூக்கி போட்டுருந்தேன் பால் நல்லா பாரு ஷாட்ரா டேய் வேடிடா ஜலா டேய் டேய் அப்படியே விளையாடு வந்து அடிக்க பாரு வேணாம் அதெல்லாம் வேணாம் இல்லடா ஃபாஸ்டா இருந்தா ஈஸி அதுக்கு வாய்ப்பே இல்ல ஆப்போசிட்ல ராஜி சும்மா இரு கமான் பாரு எல்லாம் பேசி ஆடுறீங்க நல்லா இருக்குண்ணா ரன் அவுட் மட்டும் வேணாம் ராஜே என்னடா சத்தி நீங்க எடுத்தது கரெக்டா இருக்கும் அதுதான் சொல்றேன் ரன் அவுட் மட்டும் ஏன்னா இவன் கண்டிப்பா ஓட மாட்டான் ராஜி. அவன் கூட ஏய் ஓடியாந்துருவான் இவன் ஓடணும்ல ஏய் மை எப்படி சொன்னா பாத்தியா இவன் சொன்னானே அவன் விக்கி ஏய் கேப்ல தானே போய் ஏன் கத்திக்கிட்டே ஓடியாடுறான் ஒரு ரெண்டு தானே சொல்லுப்பா ஏய் பல ஹிட்டி தாண்டி சிங்கிள் பண்ணல அவ்வளவுதான் ஒண்ணு இல்ல நல்லா வேடினா ராஜனா நல்லா இருக்குண்ணா அப்படியே ஆடுங்கண்ணா விளையாடு நம்பர் வேலை இல்ல சாம்சங் அக்கவுண்ட் கேக்குறீங்க இல்ல இந்த மேல கடைசி 2-3 மேட்ச் இருக்கு பாருங்க 10 பாலுக்கு 20 5 பாலுக்கு 30 போலாம் பாய் பண்ண அந்த சொன்னல டென்ஷன் ஆறலாம் இல்ல வெளிய தான் வெளியில தான் போலிங் தப்புல நல்ல ஷாட் நல்லா இருக்கு கரெக்டா தானா போனீங்க ராஜனா கமானா அப்படியே டர்ன் ஆயிடுச்சு பால் இன்னும் கொஞ்சம் ஆப்ல வந்து அடிச்சா நான் போய் வெளிய போயிருங்க
வெங்காயம் விடாடா விடு விக்கெட்டுக்கு கேப் ஐஸ் பண்ணுங்க வணக்காதீங்க ரொம்ப கொஞ்சம் அவருக்கு பேட்ஸ்மேன் சாமி சாயந்தரம் 3 மணிக்கு மேல வருவாராம். ஷாட் பால் வாடி 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 ராஜனா வந்து எடுக்க முடியல பாரு. நல்லா இருக்கு ராஜனா. ஓடு ஓடு ஓடு. கண்டினியூவா போட்டுருக்கேன் நானா ஒரு 100 இருக்கு ஏய் மோகனே உன்னைய தண்ணி எடுத்து போறானா அவனை அடி போட்டு 6:36 36 பேர்ல தான்டா இருக்க மோகனே. மோன அவன்கிட்ட போய் ஸ்கோர் இத்தனை என்னன்னு சொல்லி பேசிட்டு வரானா. நல்லா போயிட்டு இருக்கு இப்படியே ஆடுறா செல்லான்னு சொல்லிட்டு வரான்னு ஒன்னே ஓடு எவ்வளவு நேரம் போய் போயிட்டு வா மோனனா தனியா குடிச்சிட்டு அப்படியே பேசாம நின்னுக்குவான். ஒண்ணும் இல்ல ஓடிட்டு வா ஓடு போடா சொல்றா போ போ போ. அதே மாதிரி ஆட சொல்லு ஒண்ணு கிட்டிங் வேணாம் இந்த இது வேணாம் இப்படியே ஆடுது பின்னாடி அடிக்க ஆளு விசிறிக்கலாம் ரெடியா மட்டும் அவன இருக்கு தூங்கினாலே போறான். முடிச்சிருந்தானே அடிச்சு விடுறான். தூங்குறனால தான் நான் அடிக்க மாட்டேன். இல்ல மாமா நிக்கிறா நாங்க சரி கேட்டுக்கிறேன். ரெண்டு பேர் பார்ட்னர் பாறா ஏய் சீனியர் ஏய் சூப்பர் சீனியர் ரெண்டு பேர் மாத்திட்ட கோகுல் ப்ரோ ஓட நேம் வினோத் தானே. ஏய் டி-ஷர்ட்டோ ரெண்டு பஸ் சன்னே முடியாது. சரியா? என்னடா ஏன்டா வெயில்ல போயிட்டு வாடா இல்ல விட ரெண்டு வந்துட்டு இருக்கு. சரி விடு. நீங்க சின்ன பிள்ளைங்க தான் நான் வயசானவன். இல்ல தான் இன்னொருத்துக்கு வருதா ஓவர் நிக்கலாம் பார்த்தா நீ ஓவர் ஸ்கில்லே வரல ஃபர்ஸ்ட். மயிர்ல ஆடு. வா நேரா தான் போடுறாரு. மாமே கமான் மாமே. நேரா போறது எங்கடா வக்கி வச்சு அதெல்லாம் நேரா போய் கவர் சிலிண்டர் கிட்ட அடிச்சுதான் ஆமா நேருக்கு நேரா ஒண்ணு ஆடணும்டா ஃபர்ஸ்ட் பால் எதுக்கு அடிக்க போறீங்க ஃபர்ஸ்ட்? அவரே ரிதம் கிடையாது பவுலரே தெரியாம இவனும் அதான் பண்ணா பாக்கி ஃபர்ஸ்ட் பாலே அடிக்க போறான். வெளியில வரும். அந்த பால் நல்லா மீட் பண்ணா நான் எதுக்கு அதுங்கற ஃபர்ஸ்ட் பால் எதுக்கு போய் அப்படி அவ்வளவு கஷ்டப்பட்டு நல்லா மீட் பண்ணி நினைச்சுக்கோ அந்த முத பால் அடிச்சு நினைச்சுக்கோ அப்பவே முடிஞ்சிருச்சு வாடி வாடி பரவாயில்ல கையே அதெல்லாம் படிங்க படிங்க. இந்த லூஸ் பாய் ஏங்க இல்ல இல்ல நீங்க ஏங்க இந்த கிரவுண்ட்ல ஃபீல்ட் கணக்கு போறீங்க? அழகா கேற நீ எப்போ வர மாதிரி நேரா அடிச்சு ஓஎம்பி கிரவுண்டா யோசிக்கிறதுக்கு என்னடா? அதுதானங்க நம்ம ஸ்டார்டிங் தான் வரும். ஃபுல்லா போறாரு ஃபுல் ஃப்ளட்ஜ்ல வளர்க்குறீங்க சரி ஃபுல்லா. நேரா அடிச்சுனா கவர் சிலிண்டர் ஸ்ட்ரைட்ல போயிடும் ஓகே ஓகே கூட்டுனா 3 விக்கெட் போயிடுச்சா? ஹரி ஷாட் பால். கமான் பாலே. நைஸ் ஷாட் பால். நைஸ் ஷாட் நல்லா இருக்குனா. அந்த பேசிக்க. நேரா முன்னாடி இருக்கலாம் முன்னாடி இருக்கலாம் அழகா பேட்டிங் மாமே ஆடிட்டு வாங்க கொஞ்சம். போதும்டா ஒரு 20 ரன்ல விக்கெட் விட்டு அப்படியே கொண்டு போங்கடா போதும். 20 ஓவர் கம்ப்ளீட் பண்ணது எவ்வளவு டிஸ்டன்ஸ்? ஃபீல்ட்ல செக் பண்ணீங்கனா லெஃப்ட் சைடு ஒன்னு ஏறு. ஃபீல்ட செக் பண்ணிட்டா ரவுண்ட் 2 ஓவர் மேல பரவாயில்ல மாமே பரவாயில்ல தப்புல நல்லா இருக்கு. மொக்கா நீ மொக்கா ரெடி பாய். பேட்டிங் அவ்வளவுதான்டா ஆமா நான் போனா பந்து தூக்கிட்டு வந்துறேன் நீ போனா தான் முக்கியம். ஸ்லோ பால் போடுறேன் மொமெண்ட் வந்து எரினா யுரி ஓரி ரெடி பாய்ஸ். இப்ப பாரு
அக்கௌண்ட் லாகின் பண்ணு. இல்லை ஒன் அக்கௌண்ட் எனிவே ஜஸ்ட் ஃபார் யூ. நான் இல்லை நெக்ஸ்ட் வர மாட்டேன். இமெயில் ஐடி அதான் மெயில் ஐடி போன் இதில் ஆல்ரெடி சைன் இன் பண்ணியிருக்கீங்க. பேட்டிங்களா பாய் அவ்வளோதான்டா. டேய் கமாண்டரா செல்லா சென்சிபிளா டேய் நல்லா ஆடுற அப்படியே ஆடுறா தம்பி. என்னடா ஒன்மோர் சாப்பிடுவோம். என்ன ஒன்று ஆட்டானே மறுபடியும் ரெண்டு வந்தோன்னு சொல்லு. இல்லை கேட்கட்டு மாட்டேன். அக்கௌண்ட் மொபைல் நம்பருக்கு போடணும். இப்போ அதை மாற்றிட்டு அதுக்கப்புறம் மாற்றிக்கலாமா? போட்டு சைன் அப் பண்ணிட்டு சைன் அப் பண்ணாமே நீங்கள் ரீசெட் பண்ணி ஓடிபி இப்போ என்ன கணக்குன்னா பேட்டிங்களா பாய் அவ்வளோதான்டா. சென்சிபிளா டேய் கமாண்டரா ஆனந்த். ஹலோ பேடினா டேய்டா ஆனந்த். வாழை கடைசி வரணும் வாட்ச் பண்ணுறேன். 7:44 ஏலாயா நல்ல ஸ்கோர் நல்ல ஸ்கோர். அந்த பால் வந்துட்டே இருக்கு. வந்துட்டாயா? அதேயா வண்டி எடுத்தாச்சு. சரி வேலை கழுதுங்க. போகிற விஷயத்துக்கு முன்னாடி போனப்பா தட்டா போகிறப்பா கண்டிப்பாக. அங்கே வேணாட்டு தூக்கி அங்கே போன போகிற கண்டிப்பாக தட்டா போகிறாங்க 4 உண்டு. பாட்டுல அவன் வந்துக்கிட்டு அந்த மாதிரி ஒன்று ஆனா போகுது சொல்லது. அவன் கடைசியில் நின்னா மட்டும் போதும். ஃபீல்டர் டயர்டு ஃபீல் டயர்டு எல்லாம் காக்கா பாட்டு இருந்துச்சாங்க. தப்புல செல்லா கமாண்டா போய். அவ்வளோதான் செல்ல நின்றா. கேப்ல சைன் பண்ணியா? இவட நான் சைன் பண்ணேன். இல்ல ஜெயானே என்கிறாரா தெரியல. பேட்டிங் செல்லா நல்லா வாஷ் பண்ணிடா போய். ஜாக்கியா நைஸ் போடா. ஓ தப்புலடா டேய் கமாண்டா போய். பரவாயில்ல பாலுக்கு ஏற்ற மாதிரி யாரும் தப்புல. ஓவர் நிறைய இறங்க அடிக்கலாம். பாலுக்கு ஏற்ற மாதிரி ஆடு. ஆனந்தே வெயிட் பண்ணு. பேசு ஆனந்தே. ஆனந்தே வந்து பேசுடா. பேசு சொல்லு. ஒன்னு ஆட சொல்லு தப்பே இல்ல. டாட்டாட பரவாயில்ல பேட்ல ஆட சொல்லு டாட்டா. இட்டு வந்துட்டான் லெக்கில் வந்துட்டான். இது தெரிஞ்சிருக்கும் கேப்ல போயிருக்கும். டாட்டானாலும் பரவாயில்ல பேட்ல ஆட சொல்லு போதும் ஆடிக்கலாம். நல்லா இருக்கு டேய். கமாண்டா செல்லா நல்லா விளையாடுறடா டேய். பரவாயில்ல ஆடிக்கலாம்டா. தப்புல ஆடு. இல்ல ஓடிடுறா. போதும் போதும். ஏய் கேட்சலாம் இல்ல ஓடி எடுங்க போதும். கரெக்டா ஆடிடா. பேடினா தம்பி பேடினா டேய் விளையாடலடா. நல்லா கடைசி வரைக்கும் பாரு. வச்சிட்டான். அடுத்த பால் போட்டு எடுத்தா. என்ன பாரு வேம போட்டா இனி என்ன வந்து பாத்தீங்கன்னா இல்ல நீங்க வச்சிட்டீங்க விட்டுருந்தீங்கன்னா போயிடும். வெயிட் பண்ணு. சாரிங்க ஐயா. ஏய் எடுத்து போடு அடியே. ரவிராஜாலாம் ஓவருக்கு இருக்காரு. வெயிட் பண்ணுங்க தயவு செஞ்சு. போடல நான் வந்திருக்கு 4. ஆனந்தே பரவாயில்ல. ஒரு பால் இருக்குண்ணா. திரி விட்டேன் பேட்ல போறான். யாராச்சும் அங்கிட்டு ஒரு ஆள் தெரிஞ்சாலும் இங்க எல்லாம் தெரிஞ்சாலும் தான் இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாராவது எப்படி இது கேம் நடக்கிறதுங்க எல்லாருக்குமே தெரியும். விளையாடுவாங்க. எல்லாம் போய் என்ன நம்ம கேம் நம்ம ஆர்வத்துல தான் இருக்கு. அவ்வளோதான். பரவாயில்ல தப்புல விளையாட. நோ பால் மிஸ். மக்கா ஏமாத்துறாயா? தூக்கி போடுறாயா? வந்து வேகம் வரலடி. என்ன பண்ணாலும் பேஜ் இப்படியே
அடிப்பாங்க. பந்து வந்ததுக்கு அப்புறம் அடிப்பாங்க. அவங்க கடைசி வரைக்கும் பாக்குறாங்க. அது இல்லாம அவங்க ரெகுலரா பேட்டை இப்படியே ஆட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வாரத்துக்கு ஒருக்க நாம சொல்ற மாதிரி எங்க ஆட்டுறது? அவங்க டெய்லி ஆட்டுறாங்களே. கமான் படி விளையாடலாம் படி. சத்தி ஆட்டினதெல்லாம் 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஆட்டியாச்சு. சத்திலாம் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்டினது. நீங்க பாத்துருப்பீங்களே ஜி. ஜி எங்களை பார்த்தாரு நீ போனதெல்லாம். ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். கீப்பர் மேல மட்டும் படுறா. டேய் கீப்பர் எவ்வளவு பிடிச்சு சம்பளம் 8:40 யாரு போயிட்டு அப்புறம் வரடா. கொஞ்சம் முன்னாடி அவங்க அங்கிட்ட ஆடிருக்காங்க. கவாசி இல்ல நான் கால்ல போட்டு தானே பண்ணேன். முன்னாடியே போல்ட் சவுண்ட் கேட்டு லைட்டா சைடுல சூர்யா ஓர எல்லாரும் ஏதாமா ஒரு 10 இல்ல மொக்கையா வரல போனா 2 பால் மிஸ்டா தூக்கி போட்டாங்க லேட்டா. நல்லா இருக்கு பால்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா அந்த பால் சைன் இருக்குல்ல அதனால இழுத்துட்டு வருவீங்களா கீழே போட்டோம்னா பால் நல்ல பால். அடிச்சாலாம் வெளியே போகுது எனக்கு ஒண்ணுமே பண்ணல. பண்ண அவன் எப்படி பேட்டு விடுறது இல்லையே பாக்கி அவங்களால இருக்குதுக்கா ஏன்டா 6ரா பரவாயில்ல. ஹெல்மெட் போட தானே ஆடுறான் அப்பலாம் பயம் வந்துருச்சு. உங்க கேளையா இது ஜாக்கி திட்டுவாண்டி. அவன் தண்ணி கொடுத்துருது. அதனாலதான் ஏன் மேடி போய் விளையாடு நல்லா இருக்கு. நீ வச்சிருக்கியாடா? ஆமா மேடினா ஷாட் பாய் ஃபுல்லா உடுதுனா போயிந்திருக்காங்க. 2 நல்லா கால்றாடே உட்கால்றா செல்லா. அவுட் ஆயிடுதான் நினைச்சிட்டே அக்கராசி போய் ஆட மாட்டாங்க. அப்படியே இருந்துகிட்டே எல்லாம் நல்லா பேட் இருக்கு. பேடினா தப்பே இல்ல. ஃபர்ஸ்ட் பால் ஏன் அவ்வளோதான் லேசியா இருக்கு? லேசினா வேறலாம் உள்ள நீ ஆடணும் இருந்தா ஆடி பால் வெளியே நினைச்சிட்டு மாதிரி பேட்டை ஓடு பேக் போட்டு கண்டிப்பா தப்பா ஸ்ட்ராங்கா கால் பண்றா பாடி. முன்னாடியே கமானே விளையாடலானே. நம்ம ஹெல்த்தியே சீக்கிரம் ஓட்டுவாங்க. நல்லா விளையாடலானே. இப்போ நான் வெளியே உடம்பு
9:49. நல்ல ஸ்கோரா டேய். சூரி 20 முடிக்கணும். 100 ரன் இருந்தாலும் பரவாயில்ல, 20 முடியும். ஓகேவாடா தம்பி? ஒரு 5 ஓவருக்கு ஆடுங்கடா டேய். எல்லாம் காலில் போடுறானே, வால் வரலடா. சொல்ற மாதிரி பேக் போட்டு போகாம கொஞ்சம் காலை முன்னாடி போகணும். அந்த மாதிரி டாக்டே இல்லை ஆமா 6 டீம் 50 ஆடே டீம் 50 boys. விளையாடலாம் போய், ரெண்டு பேரும் விளையாடுங்க. எல்லாம் 50 டா. எல்லாம் நான் படிச்சுக்கோடா. அவ்வளோதான். பேசி ஆடுங்க. நானே கேம் ஆடல. தள்ளி போ பேட பண்ண போ. வண்டியில போட்டு நீ உருட்டுறதா கையில இருந்து கொடுப்பாங்க. உருட்டு கவரத்துல செருப்பு பிஞ்சிரும் உனக்கு. ஓகே ஒரு பேசா போடுவாங்க. நீ வச்சாலே பேரும் பால் வெளியே எப்போதும் உள்ளுக்குதான் போடுவாங்க. லோ போயிட்டாங்க. நான் போறேன் நல்லா எஜிஜி அதான் விஜய் என்ன கொஞ்சம் சேட்டை செஞ்சிருவாங்க. 40 பேர் வச்சு அதுதான் அரசியல் தான். அதுதான் அவன் வந்து பெரியல் ஆயிடுவானோன்னு ஒரு பயம் வந்துடும். எல்லாம் அப்படி தாண்டா, எல்லாமே அப்படி தாண்டா இருப்பாங்க. ஷார்ட்டாடே அடி மேடி போய். எல்லாமே அதான் கிடையாது. அது வந்து டிஎம்கே உடைய தப்புனா எப்படி அதெல்லாம் அரசியல் பண்றதுதான். இல்ல அடுத்த 10 நிமிஷம் போறான். நான் அவ்வளோ அரசியல் பண்ணவே வரமாட்டேன். ஓடு. நல்லா இருக்காடி. எல்லாம் நல்லா ஆடுறா. அவ்வளவுதான். மாறு வை. கமானா 10:52 போய். இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? அரசியல் பேசுறதுக்கு சொல்லுவாங்க. நீங்க சொல்றதுனால சொல்லுவாங்க. அவரு ஃபர்ஸ்ட் சீமான்னாரு, ஃபர்ஸ்ட் ஏடிஎம்கே, அதுக்கப்புறம் அண்ணாமலை வந்தோன்னா பிஜேபின்னாரு, இப்போ சீமான். அப்புறம் சொல்ற பாரு அதே இதுல அந்த போன எலெக்ஷன்ல பஞ்சாயத்து எலெக்ஷன் கவுன்சிலர் இதெல்லாம் வந்து பாரு. அவர் சொந்தக்காரரு ஐயா இருந்தாலும் யாரு அவங்க பிஜேபின்னாரு, ஏடிஎம்கே 2 பேரும் கூட்டு இதுல அவங்களுக்கு ஓட்டு அவங்கள சப்போர்ட் பண்ணிட்டு எலெக்ஷன் நேரத்தில் அவங்க மாமாவா சொந்தக்காரங்களும் யாரோ ஒருத்தர் டிஎம்கேல கவுன்சிலர் எலெக்ஷன் நிற்கிறாரு. யாருக்கு ஓட்டு போட்டேன்னா டிஎம்கே.
டிஎம்கே திருட்டு பேர் நீ தான் சொல்ற. அப்போ உன் சித்தப்பனும் திருட்டு பேர் தானே? விளாடுறா கமாண்டா டேய் நான் இப்ப நீ இங்க இருக்க பேட்டிங் போய் டிஎம்கே தானே அவரு. அவரை வந்து நம்ம கட்சிங்க இருக்க பார்க்கலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன, நாளைக்கு ஏதோ ஒரு விஷயம் பஞ்சாயத்துக்கோ இல்லை ஒரு நமக்கு பெரியவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம முத நாளைக்கு ஏதோ கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறேன் இவர் மூலியமா போனா ஒரு 5 லட்சம் கேட்குற இடத்துல ஒரு 12 லட்சம் கொடுத்தா போதும், 3 லட்சம் அப்படிங்கிற ஒரு நல்லதுக்கு தான் நம்ம இது பண்றோம். இல்ல ஒரு பெரிய பிரச்சனை பேட்டிங் போய் ஓடு ஓடு ஓடுறா ரன்னிடா ஜலாடே இவன் பண்றேன் எதை தப்பு பண்ணல. அது வந்து ஒரு பிரச்சனை இல்லைண்ணா. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் வந்து உனக்கு கீழே இருக்க வார்டு இருக்கிறவன் வந்து என்ன தப்பு பண்றேன் வேணாண்ணா தட்டி வச்சிருக்காங்க. மாறு பேட்டிங் போய் ஓடு 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 பேட்டிங் போய் ஆடு ஆடு மச்சான் நைஸ் பேட்டிங்ண்ணா முன்னாடி பிடிச்சி ஆட சொல்ல போனேன் பேக் விட்டு வேணாம் போனேன் வா ஃப்ரண்ட்ல புடி பாப்போம் ஃப்ரண்ட்ல பிடிச்சா வெளியே அட்டோ போடா எப்பலாம் விளாட்ன உன் கேம் விளாட்ன அரசியல்வாதியை பார்க்க போல ரசிகரை பார்க்க நடிகர் வந்திருக்காரு. அவர் விஜய்னு ஒண்ணுன்னா ஒரு ஆள் வந்து போய் பார்க்க 11:55 குழந்தை அவன் சாலை பிடிச்சிருக்கான் மண்டையை கட்டிட்டு நான் நினச்சிக்கிட்டேன் இப்படி போய் பார்த்துட்டு நெரிசல் சரியான நெரிசல் அரசியலுக்கு வந்துட்டு அலமலை சம்பாதிக்க போறான். உங்களுக்கு பண்ண மாட்டானா? எவனுமே பண்ண மாட்டான் பண்ணிக்கணும் எல்லாம் செஞ்சு இப்ப என்ன பண்ண போறீங்க? அது சொல்லு இப்ப நீ கூட்டம் கூடி மட்டும் கூட்டத்துக்கு வா. மத்த நீ இருந்து அதான் கட்சி மீட்டிங் என்ன போடுறேன் அது போனா என்ன காசு இல்லையா, ஒரு 200-300 ரூபா காசு தராங்க அப்படின்னா சரி இன்னைக்கு போய் இவன் கூலி வேலைக்கு போறதுக்கு போனா அந்த காசு கிடைச்சிருக்குங்கிறதுனால தான் போறாங்க. அதுவும் என்ன பண்ணிட்டு போறாங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. ஆட்டோல போவாங்க இது வரைக்கும் போறான் சொல்லு. ஸ்டேஜுக்கு போய் எவ்வளவு உட்காந்துட்டு வராங்க. கை குழந்தையெல்லாம் தூக்கிட்டு போன அவசியம் இல்லையா? அதான் விளாட்லாம்டா டேய் வயசு மேட்சா பாரா டேய் மேட்சை பத்தி பேசுறா டேய் உழைச்சாதான் சோறு. எடுத்து வச்சிருக்கையா? வேணாம் தம்பி, ஒண்ணுன்னா ஆடியா பால பார்த்தா ஆடுறா. ஸ்லோதான் போடுறாரு பாரு. ஒண்ணு ஆடு, நிறைய இருக்கு ஓவர். ஒண்ணு ஆடு, ஆடிக்கலாம். அவன் நேரத்துக்கு அவனுக்கு அந்த உள்ளேயும் உழுவ மாட்டேங்குது. அவன் பார்த்து பேச கையில எடுக்கவே இல்லை பாரு. பேட்டிங் பாய் நைஸ் ரன்னிங் பாய்ஸ். ஸ்கோர் எவ்வளவு போன 60ஆ 56. கமான் படி.
விட்டுருவாங்க வரிங்க ரெண்டுடா மேடிங்க போய் நல்லா இருக்கு நல்ல கால் செல்லம் ஃபாஸ்டாரு ஆமா நச்சி எல்லாம் பாரு நல்லா இருக்கு நல்ல பேடிங் போய் நைஸ் பேடிங் போய் பேட்டை உடைச்சிருவான் பாரு கத்தி கத்த போறான் பால் வரலடா செல்லா எல்லாம் பால் வரல செல்லா என்னங்க செல்ல பாத்துறீங்க நம்ம காசுல பிடிப்பாங்க அப்புறம் பால் புண்டாமனே போய் கம்ப்ளைண்ட் பண்ண ஜெர்சி போட்டு டக்காயிட்டு வரோன்னு நினைச்சேன் நாளைக்கு எதுவுமே அடிச்சாச்சு நம்ம நல்லா புண்டே மறக்காம ஓடட்டேன் இங்க பாரு ஓடு கமாண்ட் பண்ணி தேய்ச்சிட்டு அவ்வளவுதான் போய் கேட்காத அவன்கிட்ட சைன் பண்ணிக்க 12 ஓவர் 60 நல்லா ஸ்கோர் எந்திரிச்சு படி அரே 12 ஓவர் முடிஞ்சிருச்சு 3 ஓவருக்கு 18 ஆடுங்க போதும் 6 பாலுக்கு 6 ரன் ஆடுங்க கேட்காது தம்பி நியூ பவுலரு 1 ஆடு போதும் ஒரு 3 பாலுக்கு 1 ஆடுங்க 2 பேரும் பேசி ஜப்பல ஜலா நல்லா இருக்கே கமாண்டா போய் வெள்ள கோடு போட்டுறியா பண்றேன்னா அந்த புள்ள யோசிக்கிறதுக்கு முன்னாடி டக்குன்னு பண்ணிரேனா பேட்ரா போய் அவனா சிக்கிங்க அவனாவே சிக்கி நம்ம தெரியல 2 ஓவராவே அந்த முதல் 3 பால்ல அந்த சுத்தர மைண்ட்லயே போயிட்டு மாட்டீங்க ஷாட் டேய் லக் இருக்குங்கிற மாதிரி தான்டா போற எதுவும் உள்ளே விடல அவனுக்கு அடிச்ச எந்த பத்து இப்ப பாயிண்ட் போயிருக்காங்க வெளியே தான் பால் இந்த பால் எங்க போச்சு அங்கே பில்டர் வச்சாங்க பாயிண்ட் அடி 6 பாத்துக்க ஒன்னு விட போறான் வெளியே உள்ள தூக்கி பண்ண வெளியே சொல்லுவாங்க ஸ்டேட் ஏத்துறாங்க அத ஆப்ல தான் என்ன பண்ணாங்க அது அந்த மூளைக்கு ஏத்துறாங்க அங்க ஒரு ஆள் இல்லையா ஏய் ஒரு ரன்டா ஏது போன வாரம் முட்டறா ஏண்டா அது வரப்ப ஏதோ ஒரு பிஸ்கட்டா இருக்கு போடாதியா ஷாட்டியா அடியாளே கால்ரா செல்ல நைஸ் கால் போய் பேசலாம் புண்டா வாயில இருந்து குரல் வருது ஏய் போனே நாங்க 2 பேரும் நல்லா தான் பேசுவோம் உங்களுக்கு கேட்காது போனே டக்கு புண்டா மறக்கதாண்டா ஒழுங்கு கத்திடுறேன் கம்முனுடா போனே விடுமோனே நான் 8 ரன் அடிச்சிருக்கேன் போனே ஆளுக்கு 4 நாள் வாங்கி அந்த சிம்முக்கு மறுபடியும் புது ஐடி போட்டு நான் யோசிக்கவே மாட்டேன் என் பொண்டாட்டி பேர் ஐடியில் போட்டுருவேன் ஓடுறா டேய் பால் த்ரோ பண்ணல பாரு பிடிக்கவே இல்லை பாரு வாங்க கமான் எத்தனை பால் ஒரே பால் இருக்கு பாரு இன்னும் ஒரு பால் இருக்கு
பணம் அடிக்க மாட்டோம்னா அந்த ஆளை வந்து மாற்ற மட்டும் உட்காந்துருக்காங்க 500 ஒரு மாசத்துக்கு மேல பிடிக்கல அதுவும் பாரு ஒயின் ஷாப்பா பார்த்து மண்டத்துக்கு ஏத்தாப்ல ஞாபகம் இருக்கா அவங்க யாருன்னு 500 கொடுத்துருப்பாங்க டிஸ்மாட்ட போயிருக்கோண்டா. எதா இருந்தாலும் அக்கௌண்ட்ல பாஸ் பண்ணி அவன் ஏன் ரெட்டாவாக்கியால இருந்து வீடு மாத்துறாங்க ஞாபகம் இருக்கா அவனுக்கு? உனக்குலாம் இங்கே ஞாபகம் இருக்க மறந்துடுவா அடுத்த நாள் கேட்டாங்க. வரலடா கை வரலடா டேய் நல்லா விளையாடுறா இன்னும் விளையாடுற அந்த ஓவர் யூஸ் பண்றா டேய். ஆனந்தனவில் புதுசாக வீடு கட்டினாங்கய்யா, அவங்க சொந்த வீடு பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி வந்து வாடகை வீட்டில் இருந்தாங்க ரெட்டாவாக்கியெல்லாம். நானும் இவனு தான் போய் டிஷ் அவங்க வீட்டில் போயிட்டு மாட்டிருக்கேன். அன்னைக்கே சொன்னா வந்துட்டா டேய் இவன் தானே வந்துட்டு ஃபோன் அடிச்சு எனக்கு தெரியல. புது வீட்டுல இருந்தாரு பழைய வீடு அந்த மன்றம் இருக்குல்ல அதுக்கு பின்னாடி பழைய வீடு ஓட விஷயம் தான். ஆமா ஆமா சொந்த ஊரா அவங்களுக்கு அதான் மாறிட்டாங்க மதம் மாறிட்டாங்க காசு வரும் போலடா 5 லட்சம் ரூபா இன்னவே வேணாம். மதம் மாறினா 5 லட்சம் ரூபா ஆனந்த்ராஜ் ஆரோக்கியராஜ் அப்படின்னு எங்க அப்பா பேர் 5 லட்சம் பணம் தரேன் பெந்த பேசுறேன். ஏன் சாமுக்கு தந்தா இவங்க சம்பூர்ல தந்தாங்கல்ல ஆமா ஆமா கோபி கோபிக்கு தந்தாங்கல்ல சாமுவேல் சாமுவேல் இது அவங்க மதான் ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உடனே தந்தாங்க. जी मारना है जी कप्पू सोई की ऐसी अपना बात கார் வித்து நல்லா சம்பாதிச்சாங்க சரக்கு அடிச்சு மண்டகம் ரெட்டாங்கிற கார் நீ பாத்துக்கிட்டு கமான் விளையாட பார்த்து ஃபீல்ட பார்த்து பார்ப்போம். வாங்கி அதை ரிஜிஸ்டர் பண்ணி விக்கிறது அதெல்லாம் அவசியம் இல்லை அதெல்லாம் அவசியம் இல்லை சபம் சோதிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டா போதும் தப்பல விளையாட பாரு செல்லா ரொட்டேஷன் ஆடிச்சல்லா ஹிட்டிங் வேணாம் பின்னாடினா 5 ஓவர் அடிக்கலாம். நிறைய இருக்காங்க லோயஸ் அவங்க சொந்தக்காரங்க முக்கம்புல இருக்காங்க அவங்க டியூஷன் சென்டர் வச்சு நடத்திட்டு இருக்காங்க மதம் மாறிட்டாங்க கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகும் தோணுனையும் உன்னை ஆசீர்வதிப்பாரு அவங்க அதான் சொல்லணும் போய் நின்னோனையும் ஏசு உள்ளே ஆசீர்வதிப்பாரு ஒழுங்கு கடுப்பு அடிக்கிறேன் இல்லை அவங்க ஓதுவாங்க இப்போ நல்லாவே தம்பி முட்டி போடுப்பா அப்படின்னா எதுக்குடா முட்டி போட்டு ஷாட் பாய் விட்டாரு பாரு ஓடு சொன்னதா அங்கே இருக்கல பாரு ஏய் எனக்கு பண்ணது ஐடியா கடைசி வரைக்கும் பால் டெட்டோட மேல போறான். வல்லம் கோயில்ல ஒரு வயசான அம்மா வந்து ஃபாதர் வீட்டு கூட்டு போனாங்க கூட்டு போய் ஒரு தடவை பாத்ரூம் உடச்சிட்டு வெளில வந்துட்டேன் கூட்டி வச்சுட்டு ஓடிட்டாங்க பயலுக்கு உடச்ச உடனே ஃபாதர்கிட்ட பேசிட்டு இருந்தேன் பாத்ரூம் கதவோட உடச்சிட்டு வெளில வந்துட்டேன் அன்னைக்கு பிடி வெளுன்னு வெளுத்தாங்க அடுத்த நாள் என்னைய ஃபாதர் வீட்டு கூட்டு போனாங்க தம்பி நீ தான் பாத்ரூம் உடச்சிட்டு வெளில வந்ததான்னு கேட்டாங்க ஷாட்டாடே 2 ஓ மச்சே பாரு ஒரு பால் இருக்கு பாரு விளையாடலானே நமக்குலாம் அந்த பால் எப்படா வரும்னு வெயிட் பண்ணுவோம் வந்தா திருப்பி போடலாம் லைட்டா ஒரு பால் இருக்கு விளையாடனே விளையாட இந்த ஒரு தண்ணி ஒன்று விளையாடு பாரு சரி கேப் வருஷம் ஒரு நாள் நான் நிச்சயம் அவுட் ஆகிட்டு வெளியே உட்காந்து நல்ல டீம் எல்லாம் உள்ள நம்ம ஜாலியா இருக்குடா ஒரு 80 72 நேரம் அடிச்சுட்டு 80 நீ போய் அது மாதிரி பண்ணாத தெய்வமே டிரைவ்லாம் ஆடுற அது மாதிரி அங்கே ஆடணும் 14-72 14-72டா மோகன் ஸ்கோர் கேட்டு போனாங்க 68 சொன்னே அப்புறம் போர் 72 இல்லை சரி ஒரு 50 ரன் அடிச்சிடலாம் ஆமாம் அரக்குழி தான் அரக்குழி பால் திருப்பலாம் எழுத்து எடுத்து வைக்குவாங்க எல்லாம் 34 பாலுக்கு 34 தான்ப்பா எல்லாம் 34 பாலுக்கு 34 50 பாலுக்கு 50 ரன் போதும் போதும் பில்டிங் ரொட்டேஷன் பில்டிங் ரொட்டேஷன் டயர் ஆயிருவாங்க இந்த நேரத்தில் அவன் பேட்டில் ஒன்று அடி கொடுத்தா போதும். நான் என்ன சொல்கிறேன் அந்த 3 ஓவர் சொன்ன கணக்குக்கு 18 பாலுக்கு 18 சிங்கிள் ஆடினாலே போதும். அவங்க என்ன பண்ணுறேன் 2 பால் 2 3 பால் பேட்டில் போடுது. இந்த 2 பாலுமே பேட்டில் போட முடியுங்க
அம்மான் படி ப்ளூ கலர் எதுவும் போட்டீங்களான்னு கேக்குறேன். வெளியில இது ஒயிட் கலர் வாங்கிட்டு வந்து படி மேட்ச் வந்தா மேட்சை பத்தி அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ப்ளூ கலர்ல ஷேடோ இருக்குல்ல. அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது சார். அவ்வளவுதான் சார், அடுத்த ஆர்டர் போடணும். அதான் பிரச்சனை இருக்கு. அந்த பொரியண்ணா சாமி எல்லாம் ஆச்சு. அது பொரியண்ணா சாமி சரியான இருக்கு. சுண்ணாம்புகார மாதிரி இப்போ விட்டுட்டேன். இன்னும் விட்டுட்டேன். காம்ப்ளெக்ஸ் ஆமா காலேஜ் அண்ணா இல்ல காமேஸ்வரத்துல மேல அது இல்லாம அழகா கருப்பு இங்க விட்டுட்டேன். நான் கழுவி விட்டுறேன். என்ன பண்ணீங்க? இல்ல கேப் 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 தான் படி கோயந்தம் பிடிச்சிருவாங்க அப்பா. லே நல்லா அடிடா. நல்லா சீரியஸானா தூக்கி விட்டா மேலாவல அடிச்சுடா வெளிய. கோயந்தே ஏதோ துதுசா அடிச்சா விட்டா. மாமா என்ன 5 வாரம் இருக்கு மாமா அப்படியே ஆடுறா. கோயந்தசாமி கேட்ச விட்டுருக்காண்டி இப்பதான் கடைசியா அந்த 25,000 டோர்னமெண்ட் விட்டேன். எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு லைஃப்னுக்கு லெஃப்ட் ஆடுவானே கேட்கனாரு. ஷாட் அதான் சொன்னேன் கீழே புரிஞ்சு விளாடுறான்னு. ஏய் உர்றா உர்றா. கூட பார்த்து வாண்டோடா. தம்பி 30 ரூபாய் கம்ப்ளீட் பண்ணுங்கயா. பெரிய சட்டா செல்லாக்க நீ மாத்தி விட்டுட்டேரு. தம்பி 30க்கு 40 ரொட்டேட் பண்ணாலே வந்துடுறேன். சூர்யா ஒவ்வொரு ரன்னும் இம்பார்ட்டன்ட் தான். முடி ஒரு தடவை வர சூர்யா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, கருவேப்பிலை வச்சா நல்லா காய வச்சு தண்ணி எனக்குலாம் எந்திரிச்சுக்கிட்டு வந்து நான் கூட பேர சேராத எனக்கு தெரிஞ்சு வானே. 5 மாமா 5 5 மாடி மாடிடா. ஸ்வீப் ஆன கரெக்ட். என்ன நீங்க வந்து அடிச்சிருக்கணும். கீழே பட்டுச்சு பேட்டரி கீழே தோலா தோல்ல மாமா. அப்பவே சொன்னாங்க நல்லா கீழே புரிஞ்சு விளாடுறாங்க. ஆஹா ரவிராஜா மேல ஆரம்பம் என்ன தெரியுமா, அவன் தூக்கி ஆத்தி போறாங்க. சீம்ல குத்தி குத்தி வேரி ஆகுது. கரெக்டா சீக்கிரம் அந்த கேப் தான் பிளான் பண்ணாங்க. என்னடா 80 80டா. இந்தா எடுத்து பாருடா ஸ்கோர் கார்டா. தப்பா குறிச்சிருப்பாருங்க. அபிசியில போய் கேட்டுக்கங்க. ஃபோன் இல்லையா மாவட்ட? இல்ல இது அபிசியில கேட்டுக்கங்க. எங்களுக்கு வர முடியாது. நான் நோட்ல வச்சா 100 வந்துருக்கு போல. டேய் மேலடா அவன். நீ புரிய பிடிக்காம போறான். எப்படி என்ன செய்ய போகிறார் காத்திருக்கிறார் தெரியலை. ஷாட் டேய். ரெடியா போடு. கேப்ல டிரைவ் ஆடும். இந்த மாதிரி ஆனா போதும் 30 பால் பொறுமை. அதான் பேசிக்கிறேன். 30 பாலுக்கு நான் 10 ரன் எக்ஸ்ட்ரா வந்து ஆடுறா பேசிட்டு சொல்லிருக்கீங்க. இல்லத்துல போய் ஜீவா வந்து ஆமா ஏய் ஓடவே மாட்டான். அஜி விட்டுடுவான். அடே அப்புறம் மாமா பந்து வரல மாமா. நான் ஆடி போய் கீழே போய் கோயிந்தசாமி ஏதோ ஒன்று பிரதிஷ்டம் விட்டுட்டாண்டி. ஓடிடு 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 ஓடு. 2 ஓடுறா. இவ்வளவு நேரம் அடிக்கவே இல்லை. இவ்வளவு நேரம் போய் நான் சொல்லிட்டேன் சிம்பு போட மாட்டாங்களா வாடா வரவே மாட்டான்டா. நான் மிடில் செம் எடுத்து ஆடுறான் செல்லாங்க. மிடில் இருந்து வெளியே லெக்ல போறேன். நிக்கிறான் ஜி. வெளியாட்டி இந்த காலம் இங்க போட்டு இப்படி ஆடுறாங்க. நான் வெளியே போய் ஸ்கோர் எத்தனையா? 577 15 77. ஏய் டாக்கி 15 75 ரே 77 77 5 ஓவர். நான் எத்தனை நாள் அடிக்கணும்? ஆமாடா கால்சி 30 பால். 30க்கு 50. டாக்கி என்ன எத்தனை நாள் அண்ணா? சொல்லு நீ சொல்லு. உனக்கு எவ்வளவு தேவைன்னு சொல்லு. எங்களுக்கு இது போதும். பத்து பொடினா நாட்டு முன்னேண்டா ரோஸ் கோல் மாதிரி அடிக்கிறது. குத்தி போட்டா அவ்வளவுதான். எல்லாம் பேசியா நீங்க போய். அண்ணன் முடிப்பு நினைவு போறது. இவனுக்கு கை வரலடா. ரெண்டு வந்த பக்கம் ஓடுறா. இந்தா ஓடுறா இல்ல ஆய் தூரத்துக்கு போகுது. டோல்லாம் பண்ணது. இல்ல அவங்க தான் அங்க ஒரு பாடி கடந்துச்சு. ஏய் போனே ஃபர்ஸ்ட் வெளிய எதுக்குறதா ஆளதுக்குறதா. பாடி அடி.
விட்டுருவான் அவனை ஜீவாவும் சூதா பார்த்து அடிக்கணும் சீக்கிரம் போ லோகேஷ் அரைச்சு வந்து எங்க வேணா அடி தூக்கி அடிக்கிறதால கீழே அடி எனக்கு தேவை 2 நிமிஷம் அவ்வளவுதான். ஸ்கோர் அப் பண்ணி விடுறோம். ஏன்னா கை வரல அதுதானே ஃபர்ஸ்ட் பாலே அரைக்குழி குத்துனானே அவன் அடிச்சிருவான் பார்த்தா உன ஒரு அரைக்குழிடா இவன் திருப்ப மாட்டான் உடம்ப டேய் நெட்ஸ் போனினா எல்லாம் மாமா முக்கியமான பால் சும்மா எனக்கு தெரியுது இந்த பால் நின்னு தான் வருது நீ உன் ஏம் எல்லாம் கவர்ஸ்ல தான் இருக்கு குத்திட்டான் அவனை. நீ என்ன பைட்டுக்கு போயிட்ட? இதெல்லாம் லெக்ஸ் எல்லாம் திருப்பனா 6 நீ அடிக்கவே ஆஃப்ல தான் வர மாட்டேங்குதுயா. பரவாயில்ல சொல்லலாம் நம்ம ஒரு 5 ரூபா ஆடணும்னு நினைச்சோம் வந்துருச்சு என்ன ஒரு 10 ரன் கம்மியா அடிக்கும் அவ்வளவுதான் நீ 2 பால் டாட்டா அடிச்சீன்னா 3ஆம் பால் உனக்கு நீயே பிரஷர் ஏத்திக்கணும். அரைச்சு வர மாட்டேங்கிறானே காலை பின்னாடி போட மாட்டேங்கிறா பின்னாடி போடுறாங்க பிடிக்கிறனா இங்க போட்டுட்டு இப்படி ரொம்ப விளக்குறடா காலை நீ இதே மிடில் சம்பளம் இங்க நின்று நீ அப்படி ஆடினா கூட கரெக்டா போடுற சிக்கு மிடில் இருக்காது நீ தான் உள்ள விட்டா ஆடுறீல உள்ள போட்டா உள்ளே போட மாட்டாங்க அந்த காலில் போட்டது சிங்கிள் இருக்கு அதான் கால்ல பட்டது போட மாட்டாங்க இருந்தானா போதும். உள்ள ஸ்ட்ராங்கா இருப்பாங்க விட்டு வெளியே அடிச்சு போய் உள்ளே யோசிப்பாங்க நாலாச்சு இழுப்பாங்க அவனை போய் பேட்டில் பவர் போய் இழுப்பாங்க அவன் என்ன பண்றான் நின்றுகிட்டே விடுறான் வந்து ஆடினா பட்டுரும் நீ நானும் அடுத்த மேட்ச் மிடில் தான் தாண்டும் போல எல்லாம் கால்டா வேணாண்டா சுரேந்திரன் நில்றா சுரேந்திரன் இப்பதான் வந்திருக்கான் ஓடுறா ஓடுறா வேணும் ஒரு பால் பட்டா கூட அப்படியே பேடிடா லோகே ஐ பேடிடா இந்த புண்ணு இந்த நோய் பேர்ல எவ்வளவு தூரம் போச்சு அதுவே வந்துட்டான் பார்த்தா இல்ல பின்ன அங்க இங்க படுத்துறே நான் புடிச்சிடாம நினைச்சேன் வந்துக்கே வரமாட்டான்னு ஃபுல்லா கவரே பண்ணிட்டான் கவரே பண்ணிட்டாங்க ஷாட் டேய் ரெண்டு 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 பாரு பாருடா பந்த பாரு ரெண்டுனா கண்ணே ரெண்டு கண்ணேன்னு பிரதர் சொல்றாங்கடா சூர்யா ஏன் மொக்கனா இருந்தா இருக்கு ஐனாமலை யாராவது நானே இவன் நான் பார்த்து 4 பேர் போயிட்டு இருக்கோம் இவன் மோனு அழகு அந்த வீடு தெரியுது பாருங்க அங்கதான் ஐனாமலை என்ட்ரன்ஸ் போகணும் நாங்க போயிட்டு வந்து பின்னாடி வந்தாங்க சுரேந்திரன் ரெண்டா பந்த பார்த்தா ரெண்டா வேணாம் படி இல்ல மூவிங் கொடுக்கட்டும் கரெக்ட் தான் அப்புறம் த்ரோ இவர் இங்க மிஸ் வரான் ஆகும்ல ஓகே அங்க போய் சூப்பர்ரா சுரேந்திரன் சூப்பர்ரா அடி லோகே நானா ஆளு எங்கடா போயினா ஒரு சந்து கட்டிச்சு நேரா போனா மழை நின்னு திருப்பி வருவாங்க அதெல்லாம் அடி வரது போயிட்டு வர்றாங்க அடியா அங்கிட்டு போனா பாரு அங்கிட்டு போனா பாரு ஏற முடியாது எங்க கேரியா ஐயோ ஓடுற ஷாட் இது அந்த பக்கால ஓடுறா வந்துடுடா நீ வாடா வந்துடுடா ஓடுற பாரு தண்ணி பெரிய லோகே ஸ்டம்புக்கு பின்னாடி போவாத ரீச்ல இரு அதாவது இல்ல இவன் இந்த இடத்துல என்ன பிரஷரோட தான் இறங்குவான் நீ ஒரு 5 ரன் வந்து கூல் ஆடிட்டான் அதனால என்ன பிரஷர் போட்டு ஆடிட்டாமா மொட்டை தையல் மொட்டை தையல்லாம் வர பந்து போட வெச்சிடு வைடா வைடு வாங்கி வாங்கடா தம்பி கமான்டா நீ ஒருத்தன் தானே இங்க இருக்கா உடம்புக்கு மேல வந்தா ஒன்னு 2 பால் லோகேஷ் வந்துட்டான்டே நீ பாக்கி வந்து போட மாட்டான் ஏய் மச்சானுக்கு பந்து போட்டு பாறா பாக்கி வந்து பாரு வந்து எரிய போறான் புண்டே வந்து புண்ட காட்டி பா போனா அடிச்சே கொண்டு போறான்றான் பந்துல குத்துறது இல்ல வந்தது இல்ல வாப்பா சாட்டடே ரெண்டு பாடி திரும்படா நல்லா இருந்துச்சு சும்மா திரும்ப உட்றார் ஓடுறா ஏய் என்னடா இந்த மூவில என்ன ஓடுது லோகி எல்லாத்துக்கும் ரெடியா இரு என்ன ஓவர் இருக்குடா ரெண்டு தைலி அவுட் ஆயிரப்பா இல்ல அடிச்சது லோகேஷ் வந்து அவுட் ஆனா பரவாயில்லை இறக்கி 1685 85 மாமா லோகேஷ் ஸ்டெம்ப மறைச்சிட்டு நிக்கலாம் தண்ணிங்கடா தப்பு இல்ல சின்ன ஆட்டு 85 வயசு உள்ள நின்னு ஆடுறே உன்னியால ஓட முடியல அவன் பெருசான பாடி சுரேந்திர பாலி கமிட் ஆவாதடா பாலிக்கு தகுந்த மாதிரி ஆடு 16 முடிஞ்சிருக்கு ஏய் சுரேந்திரனே 24 பால் இருக்கு
உள்ள ஜாலியா ஆடு 24 ஆடு போதும். ஏன் ஞாயிற்றுக்கிழமை பல்லு விளக்க மாட்டேங்குது? அங்க பர்றா தானே போத அதுக்கப்புறம் தானே சொன்னா சேனடா உங்க சைட்ல அடுத்த பால் மேல சிறியா பஸ் வரலாம்ல தூக்கிட்டு வந்து யாரா மவன் அவன் இதான் எங்க அக்கா தங்கச்சி ஆமா மாப்பிள்ள இங்க சந்தையில உள்ளவன் இன்னும் மேரேஜ்லாம் அதான்டா இன்சிடென்ட் லோகேஷ் ஏய் ஸ்டெம்ப மார்ச்சாடு அப்பதான் பாடு உள்ள நில்றே. ஸ்டெம்ல பல்லனா கீப்பர் அடிச்சிரு. மச்சான மண்டையில போடு ஹெல்மெட் போடல. நமக்கு தேவை அந்த காலத்துல ஓடுறா. ஏய் மாமா அவன் வந்து அவன் தான டேஞ்சர். அவன் என்ன டேஞ்சர் அவன் வரனா இவன் ஓடுனா போதும்டா. ரெண்டு ஓடல நான் விக்கெட் சிக்ஸ் மாறறான். பர்றா பாடி சோட அட்ரா 6. வெளியதான் ஏய் மறைச்சு வந்து ஆடுறா. செம்ச மறைச்சுக்கடா டேய். எங்கள்ட்ட கேக்கல எல்லாமே அப்படிதான் மாமே இருக்கு. எத்தனடா டேய். பகி ஏய் கிலோ வேணுமா? சரி அது செய். வெளியில அனுப்பு இல்ல அடுத்த வரைக்கும் மிஷின் மோனோங்க சிம்பிள்ரா. ரெண்டு சுரேந்திர வந்தே பாக்கலடா. ஓடுறா. ஏய் என்ன சொன்னேனா லோயே? ஓயே கைய காட்டாரா. ஸ்டெம்ஸுக்கு போவாத. ரீச்ல நின்னு அடுத்த ரன்னுக்கு வார்ம் அப்ல இரு. பாய்டா பாண்டியா சொல்லு. அவன் ஸ்ட்ரைட்டுக்கு தான் எடுத்துட்டு போடா. ரிவர்ஸ் குளாறானே எனக்கு பயமா இருக்கல. இல்ல ஆடிறான். இதான் ஆடுறான். அடக்கலையா? டேய் விளையாடுறா. அப்படி விளையாடுறா. ஓடிடு. ஓடுறா மொக்கா விடமாட்டானே ஓடுங்கடா. அவ்வளவுதான்டா அதான்டா. ரிமைனிங் பால்ஸ் ஒரு பால் இருக்கு லோகி. கமாண்டா பேட்டிங் பாய். இது ஓட்ட வரைக்கும் குண்டி ஓடல பட்டு என்ன ஆகும்? ஹைட்டா இருக்கு அது ஹைட்டா இருக்காங்க எனக்கு கரெக்ட்டா. என்னடா அடி நல்ல அவுட் ஏச்சானா அவுட் தான் அது. வேற அடிக்குது நம்ம நேரா. பேடிடா. ஜி கட்டுங்க ஜி. சூர்யா தயா இருக்கு. ஏய் 6 விக்கெட் தான்டா போயிருக்கு. மணி இல்லையா? மணியும் ஜீஸ் 4 விக்கெட் போறோம் இல்லையா? சீஸ் ஏய் நீ கட்டா. இல்லடா அந்த ஜீஸ் இல்லடா. இது மொட்டை கையில அதுக்கு ஏன்டா அந்த கல்லில 2 ஓடி இருக்கலாமா? மொட்டை கையில 10 ரன் யார் போறா? நான் சொல்ல வரேன் ஏது பின்னாடிலாம் நேரா முன்னாடி போய் அம்மானா வேணாம். முன்னாடி போய் நல்லா போடுங்க. செமையா போனே பேட்ல. விளையாடுங்க. ஹெல்மெட்னா? அதெல்லாம் இன்னைக்கு போட்டுருக்கேன். விளையாடுங்க. 1788. ஏய் நான் 3 ஓவர் இருக்குடா. 1788. 1788யா? 18க்கு 20 ஆடு. என்ன கேக்குறாருன்னு புரியல. என்ன மச்சி? ஏய் 1788. எரும மாடு. அந்த கல்லிய கூப்ட்டாங்க 2 ஓடும். விக்கெட்டா? 7. அவன் முடியாது. விக்கெட் 7. 7. டேஞ்சர் இல்ல. நீ போற பந்துக்கு அவ்வளவுதான். சீனியர் 2 பேரும் அங்க போக வருமா? அப்படி ஒரு ஆப்ல வர உள்ள தான போடுவான். சுரேந்திர அடிக்கே போறான். கமான் சுரேந்திர ஃப்ரெண்ட்லி ஆடுறா. அதான் நீ பால் மறைச்சிட்டு அவர் பேர நானே சுரேந்திரா. 3 ஓவர் 18 போறான். 103 12 108 வரும்டா. 1 2 எக்ஸ்ட்ரா கூலா பண்ணா நல்லா இருக்கும். 9 நம்பரே டைட்டா இருக்கு. பெருசு நான் பாத்துக்கறேன் பாப்பா. ஓடுறா. படி ஒரு ரன்னாலும் பரவாயில்ல. அப்படிதான் சூர்யானே கமாண்டா. 81. 205. 205 207. வந்து வேகமா போடியாடா தூக்கி செத்து போய் போறலையே. காலவலி. அண்ணா வயசான
இருக்கு. தண்ணி கொடுத்து வேகமா போட மாட்டேன். ரெண்டு. பந்து வராரா, பந்து வராரா. அரை புள்ளியில அடிச்சு போட்டு அப்படி தொட்டு விட்டாரு. என் தலைவர் ரவிராஜா போட்டு வேண்டிய ஓவர் எப்படியும் 6 பாலுக்கு 7 விக்கெட்டா எடுத்துருப்பாங்க. ஏய் ஏன் போற கிட்ட வா, தண்ணியை கொடுறா ரவிராஜாவுக்கு. தண்ணி வேணுமானே? தெரியாத எதுவுமே தெரிஞ்சு காடு காடை காடை கூட எடுத்துக்கிறாங்க. அதெல்லாம் கேக்குறீங்க காடை ஆடுகளவே எடுத்து வச்சு காடே தொழுவாங்க காடை ஓடிடு 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 பந்தல பாக்க. அவ்வளவுதான் ஓடிடு ஓடிடு ஓடிடு. மதுரை அது ஆளுக்குடா. டைரக்ட் பண்ணல அவுட் இல்ல. நீ வேற குத்த கூட தேய்ச்சிட்டு போறோம். தேய்ச்சனால அவுட் தான். ரன்னிங் வரப்ப தேய்ச்சிட்டு போக பாரு. இல்ல அது நல்லா கிளியர் அவுட். ஓவர் மட்டும் முடிச்சிருச்சு. ஓடி ஓடிடு ஓடிடு. அந்தலாம் பார்க்காத ஓடிடு திரும்ப சுரேஷா. விளையாட விளையாட எரியில வேகத்து வந்துருமா பட்டில பட்டுச்சுனா. ஏய் 3 பாலுக்கு 6 வந்துருச்சு. 3க்கு 3 ஆடுங்க. டக்குனு அந்த சிம்ல போடவும் டக்குனு ஒதுக்கிட்டான். அலையுதடா நல்லா காணா வந்து. நல்லா ரவிராஜ் உள்ள போ. அண்ணா தொடர்டா போட்டனே. உள்ள தூக்கி போட்டா சிம்ல போட்டு நல்லா தூக்கி போட்டா. ஓடிடு ஓடிடு. காட்டிடா சூர்யா பச்சு பச்சு வைக்கறாயா கவர்ஸ்ல. ஏய் சேந்திர நேரா புடிச்சாறா திரும்ப. ஒரு அடிக்குடா. ஆஹா அந்த கவர்ஸ் நல்லா ஆடுங்க. குட்டி போட்டா வப்பேன். ஏய் கவர்ஸ்ல ஆறா ஷாட் ஆறா டேய். ஏபிடி என்ன எல்லா பாலும் யோசிச்சு உட்கார்ந்தானா. ஓடிடு ஓடிடு. ரெண்டு ஓடிடா ஓடிடா ஓடிடா. வேணா நின்னுக்க. சாக்கி எடுத்து தெரிஞ்சிரும் டைரக்ட் அடிக்க மாட்டாங்க. ஓகே இப்பதாங்க லெக் பை. ரெடிடா போய் ஓடடா. ஏய் ஓடடா. இன்னொரு பால் இருக்குடா. 10 ரன் வந்துச்சா? 10 ரன் இந்த ஓவர். 10 ரன் ஒரு தள்ளு தள்ளு. டேய் மாடே டேய். 12க்கு 20 ஆடணும் நல்லா இருக்கும். 12க்கு 12 ஆச்சு எனக்கு. 110. டேய் அம்பேர் என்ன வரைக்கும் பை லெக் பைல ஒண்ணுமே சொல்லி இப்பதான் லெக் பை சொல்லி. அவரு நீ தெரிஞ்சுக்கோட்டு நம்பி வண்டாடா பாக்கி. டேய் ஓஎஸ் எல்லாம் போய்ட்டானே. இல்ல அரப்பில தான் இருக்கு. 98 98 18 98 21 ஓவர். ஆமா இன்னும் 2 ஓவர் 2 இருக்கு. ஓவர் போடணும். ஏங்கடா சலோச்சுங்க வெளிய அந்த பால் 6 அடிச்சு போமா 2 6 பாக்கி உள்ள மாதிரி அங்க வராங்க இது ஆடுவோம். ஏடா அவனே வந்துருவான். தயா கட்றா. டேய் பாருங்க ஜி ஃப்ரீ அஜி அந்த பேட் எடுத்துங்க ஜி நல்லா இருக்கும் ஜி அது. இங்க இருக்கு அது அங்க அது பட்டா தெரிக்கிற மாதிரி கான்ஃபிடன்ட்டா இருக்கும் நல்லா இருக்கும். இது ஒரு துள்ள கட்டி பேட் நான் இருக்குது நல்லா இருக்கு. 4 ஓவர் 4 ஓவர் ஆடி தான் பட்டுது போரு. ஏய் கீழ வந்து பாராடா. மாமனாரே 6-1 4-1 பார்த்தேன் தாய் ஒண்ணு கூட அடிக்கல எடுத்துட்டு போய் யாரோ உண்மை எடுத்துட்டு போறாங்க. ஆனா போனது ஒரு ஆங்கிள் பார்த்தா எனக்கு என்ன தோணுச்சுன்னா சரி இப்ப அவங்கள கொண்டு வந்துட்டான் இவன் போனா நின்றுவான். ரெண்டு கொண்டு வந்துட்டாங்க. 98 வந்துருச்சுடா. இன்னொரு சைடு என்னன்னா தீ பண்ண கேட்ச் பிடிச்சற இதெல்லாம் பிடிச்சற விட முடியல. hits இல்லையே. இதெல்லாம் புடி
சாப்பிடலடி கோக்கலாம் அதான் வயிறு கொத்துக்கும் வாழைப்பழத்தை குறா எனக்கு ஆயிரம் வச்சோம்னா 1000 ரூபாய் இல்லடா எதுவும் இல்லடா அவர் ஓடிடுவாரு அதான் சொல்றேன் எங்கேயாச்சும் டீம் 100 டீம் 100 ஆடுங்க ஆடுங்க இறங்கிச்சு திரும்ப சுரேந்திர ஓடிடுவாரா அவரு சுரேந்திர அவர் ஓடிடுவாரா பேடிங் விளையாடுறீங்க நல்லா விளையாடுறீங்க ரெண்டு ஜீவா சுரேந்திர அவன் ஓட போல ஓடிட்டு கிடந்தா அவங்க தெளிவாயிட்டாங்க பாக்கெட் விட்டா பிடிக்க மாட்டாங்க மிஸ்டர் ரவிராஜா பவுலர் விட்டா மாறிடும் நீங்க விட்டுட்டு இருக்கீங்களா ஏன் சாணி உண்டா பிளான் பண்ணி ரெண்டு ஓடி பாத்து அவன் போலவே ஓடில பழைய பாக்கி இருந்தா ஓகே ஆறுங்க ஜி கமான் ஜி 150 வந்துருச்சு நம்ம கரெக்டா போடணும் 103 தாங்க 19 103 25 ஓவர் முடிஞ்சுச்சு லாஸ்ட் ஓவர் சுதாரு ரவிராஜா எப்படி டைவர்ஸ் கீழே விழுந்த மாதிரி ஏமாத்தினாரு நீ ஏன் அப்படி பண்ற ஸ்ட்ரைட்டா ஆடியே ஜி பைரோ கமான் ஜீவா நேரா அடிக்கிற யாரு வேணாலும் ஓரம் செதுக்கலாம் நேரா அடிக்க இதுதான் பண்ணணும் எப்படி ஆமா என்ன அங்க போலல ஓடிடா 4 பால் இருக்குடா உனக்கு என்ன வருது 4 ஃப்ரீ கிட் இருக்குடா விளையாடுறா நீ நான் பேட்ட எப்படா வந்து இங்க செட்டில் ஆகுங்கிற வரைக்கும் பயமா இருக்கு ரெண்டு வந்த பார்க்காத ஜீவா நீங்க பேருங்க ஜீவா திரும்படா சுரேந்திரா திரும்ப சுரேந்திரா பால் என்ன யாருல தான் இருக்கு சூப்பரா அவர் வினோத் பாக்கி இல்ல சும்மா நிக்கிறதுப்பா த்ரோ அவுட் தான்ப்பா அவன் மூணு பால் இருக்குடா விளையாடுற தம்பி ஒவ்வொரு ரெண்டு போனஸ் ரெண்டு விளையாடுற தம்பி ஏடா கமெண்ட் அடிக்கிறான் ஓடி ஏய்டா அவ்வளவுதான்டா பிடிக்க முடியாது ஓடி வா அப்படி வா கேட்காம முடியாது சுரேந்திரா ஸ்லோவா ஏண்டா ஓடுறா கமாண்டா பால் ரெண்டே பால் 2 ஃப்ரீ கிட் தான் லாஸ்ட் 2 ஃப்ரீ கிட் இருக்குடா விளையாடுற தம்பி பால் வந்து ஹைட்டே இல்ல ஃபுல்லாவே கீழ தான் போகுது நீ பால் ரெண்டு ஓடு விட்டு விட்டானடா அல்டானா அவரு தியானே கழட்டி இருடா இருக்கட்டும் தியானே ஒன் மோர் கரெக்ட்டா உன்னை ரெடியா இரு ரெண்டு சுரேந்திர நீ ஓடுடா ஏய் அடிக்கல போதும் இது போதும் கோவிந்தா
சூப்பர் சூப்பர். கோவிந்தா 111 111 அதான் கோவிந்தா அண்ணன் நீ கண்டுக்கல ஐயா இருக்கிறாய். ஆனா இங்க வாங்க அண்ணே எய்ம் பண்ணதால ஒரு 9 ரன் நானும் 5 பால் தாட்டி அந்த 5 வந்து அது ஓகே. நான் தான் சொல்றது நான் நிதிஷ் வரும்டா கொஞ்சமா வரும்டா. போன மேட்ச் அன்னப்ப நானே தான் வந்து க்ளோஸ் தான் ஓகே. ஆனா ஸ்டார்ட் கிடைச்சு மேட்டிங் மேட்டிங் நல்ல பேட்டிங். இல்லனா அவன் கண்டிப்பா ஒரு தாண்டா அன்னைக்கு தாண்டா அடுத்து வரணும். அடிக்க ஒரு கமாஞ்சி கமாஞ்சி பேட்டிங் சுரேந்திர பேட்டிங் தம்பி எல்லாம் ஓடியே டேய் அது கொஞ்சம் பண்ணி போறோம். ஓவர் பத்தானா 108 சொன்னான் 11 இருக்கு.